கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், தேவனுடைய வார்த்தை நான் தியானித்து கொண்டிருந்தேன். என்ன ஆண்டவரே இந்த நாளில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் தியானித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். மகிமையை குறித்து பேச வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் கொடுத்தார். மகிமை குறித்து என்ன மகிமையை பேசுறது? நிறைய மகிமை இருக்குது. ஆண்டவர் எந்த மகிமையை குறித்து பேசுறது, எப்படி பேசுறது, என்ன வார்த்தையை இந்த வாக்குத்தத்தமாக அதை கொடுக்குறதுன்னு சொல்லி தியானம் பண்ணி கொண்டு இருந்தேன். அப்போது பென்னி பாஸ்டர் சர்ச்சுக்கு அங்கே பாஸ்டர் ஃபெலோஷிப் நடக்குது. இன்னொரு சர்ச்சில் என்ன பிரதிஷ்டைக்கு, சபை பிரதிஷ்டை, ஆலய பிரதிஷ்டை பாஸ்டர் நீங்கள் கண்டிப்பாக வந்தாகணும்னு சொல்லி வடப்பண்ணில் இருக்கிற பாஸ்டர் ஆல்வின்சன் பாஸ்டர் கூப்பிட்டு இருந்தார். எனக்கு ரெண்டு மனசு, இங்கே போகலாமா அங்கே போகலாமா அப்படின்ட்டு. அங்கேயும் கூப்பிட்டுருக்கு, அங்கேயும் போக வேண்டியிருக்குது. ஆனால் இந்த பாஸ்டர் எப்போவாது இப்போ தான் கூப்பிட்ருக்காரு. ரொம்ப வருஷம் கழித்து பாஸ்டர் நீங்கள் வரணும், நீங்கள் வாங்கன்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நான் அங்கே போகலாமான்னு போயிட்டு பாதி வழி கிளம்புனா கூட அந்த ரூட்டில் கூட பார்த்தீங்கன்னாக்கா நேராக போகலாமா ரைட்டு திரும்பலாமா, அப்படி தான் ரெண்டு மனசு தான் ரைட்டு திரும்பினேன். அப்புறம் நம்ம விசுவாசி வீட்டாண்டு தான் வண்டியை விட்டேன். அங்கே வண்டி விடுறதுக்கு இடம் இல்லை. நானே கொஞ்சம் லேட்டாக தான் போனால் எல்லாம் சர்ச்சே ஃபுல்லாகிடுச்சு. சர்ச்சு ஃபுல்லாக இருந்தது. எங்கே உட்காந்து இடம் இல்லை. பாஸ்டர் வீட்டில் கீழே சேர்லாம் போட்டிருந்தாங்க, அங்கே உட்காந்துட்டேன். அங்கேயும் எனக்கு ரெண்டு மனசு. பாஸ்டர் என்னை இங்கே கூப்பிட்டாருன்னா 8 மணிக்கும் டைமு. பாஸ்டர் கூப்பிடலன்னா நம்ம பாஸ்டர் ஃபெலோஷிப் போயிடலான்னு சொல்லி முடிவு எடுத்துட்டேன். 8 மணிக்கு போயிடலான்ட்டு. என் கூட பாஸ்டர் ஜோன்ஸ் பாஸ்டர் வந்தார், அவரும் இருந்தார் என் கூட. அவர் நான் இல்லைப்பா நான் மேலே போகிறேன்னு சொல்லிட்டு, அங்கே இடமே இல்லை. ஆனால் அவர் மேலே போயிட்டார். மேலே போனால் அவர் சேர் போட்டாங்க, உட்கார்ந்தார். நான் அவ்வளோ கூட்டத்தில் போய் எங்கே போய் நம்ம நின்றுக்கின்னு அசிங்கமாக அவர் சேரை தூக்கிக்கின்னு அதை டிஸ்டர்ப் ஆகிக்கின்னு எல்லாருக்கும் 6வது நேரத்தில் அதெல்லாம் போகாமல் நான் இங்கேயே உட்காந்துட்டேன். திடீர்னு பாஸ்ட்டுக்கு நான் சொன்ன மாதிரியே 8 மணிக்கு இறங்கி வந்தார் கீழே. யோசுவா பாஸ்டர் மேலே வாங்கன்னு சொன்னார். ஏன்னா மேலே கூப்பிட்டு போய் புல்பீட்டில் உட்கார வச்சிட்டார். என்ன தாமஸ் பாஸ்டர் அந்த மகனுக்கு அப்புறம் கேப்ரியல், அவர் பக்கத்தில் என்னை உட்கார வச்சிட்டார். நான் கீழே தான் உட்காரலான்னு போய் சேர் எடுத்து கீழே போட்டு உட்காந்தேன். அவர் இல்லை நீங்கள் மேலே உட்காருங்கன்னு சொல்லி என்னை மேலே உட்கார வச்சிட்டார். ஆமென். அவர் தேவனுடைய வார்த்தை கொடுக்க ஆரம்பித்தார். எடுத்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா தேவனுடைய மகிமை பற்றியே பேசினார். அல்லேலூயா. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. வசனத்தை எடுத்து வச்சுட்டு நான் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். வாக்குத்தத்தத்தை அவர் பேசுகிறாரு, மகிமையை பற்றியே பேசுகிறார். கர்த்தருடைய மகிமையை பற்றி எப்படி இருக்கும், ஆலயத்தில் அது எப்படி இருக்கும் அப்படின்னு பேசுகிறார். சரி சொல்லிட்டு கர்த்தர் நமக்கு இந்த வாக்குத்தத்தை உறுதிப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆராதனை முடிச்சுட்டு வெளியே வரேன். ஒருத்தர் இது கொடுத்தார், வாக்குத்தத்த அட்டை, சின்ன சின்ன அட்டை, பாக்கெட் கேலண்டர். அதில் பார்த்தீங்கன்னாக்கா தேவனுடைய மகிமையை பற்றியே 61ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டீங்களா, உண்மையில் நீதியின் சூரியன் உதிக்கும் அந்த வாக்குத்தத்தை கொடுக்குறார். திடீர்னு பார்த்தா அதுலேயும் பாருங்கள் மகிமையை பற்றியே சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னடா இது 3வது முறை கர்த்தர் என்னோடு பேசினார். ஆமென். அல்லேலூயா. ஏன் சொல்கிறேன்னா தேவன் நமக்கு அதை உறுதிப்படுத்துகிறவர். ஆமென். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாக இராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். ஆமென். தேவன் எப்படி இருப்பாரா? மகிமையாக இருப்பார். ஆமென். இந்த மகிமையாக இருப்பார்னு சொன்னோன்னு ரொம்ப ரொம்ப கர்த்தருடைய வார்த்தை. தேவன் எனக்கு பலமாய் அதை கற்றுக் கொடுத்தார். ஆமென். அதனால் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்குற நீங்கள் கவனமாய் கேளுங்க. கர்த்தர் உங்களோட தீர்க்க தரிசனமாய் பேசுவார். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? ஆகாயின் புத்தகத்தில் ஆமேன் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. ஆகாய் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம்.
முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். அல்லேலூயா. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆமென். வார்த்தை கவனிங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தை முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கலாம். நம்முடைய சபையை குறித்து கர்த்தர் சொல்றாரு. முந்தின ஆலயத்தின் முந்தின ஊழியத்தினுடைய மகிமை பார்க்கலாம். இனிமே முந்தின ஊழியத்தின் மகிமை எப்படி இருக்குமா? பெரிதா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? கையை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். ஆமென். இவ்விடத்தில் என்ன கொடுப்பார் ஆண்டவர்? சமாதானத்தை கட்டளையிடுவே. இனிமே ஆண்டவர் சபையில் என்ன கொடுக்க போறாரு? சமாதானத்தை. உங்க வாழ்க்கையில் என்ன செய்ய போறாரு? உங்க குடும்பத்தில் என்ன செய்ய போறாரு? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். ஆமென். ஆண்டவர் சமாதானத்தை கட்டளையிடுகிற தேவன். அல்லேலூயா. சமாதானம் தர போறார். நிறைய பேர் குடும்பங்களில் சமாதானமே இல்லை. பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், பல குழப்பங்கள், பல வேதனைகள். ஆண்டவர் சொன்னார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன். ஆமென். ஆமென். அல்லேலூயா. என்னுடைய சமாதானம் இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. ஆண்டவருடைய சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆண்டவருடைய சமாதானம் எப்படி இருக்கும்னாக்கா என்றென்றைக்கும் இருக்கும். ஆமென். அது நம்மளை விட்டு நம்ம விலகலாமே கண்டி அது விலகாது. ஆமென். அவருடைய சமாதானத்தை கர்த்தர் இன்றைக்கு இந்த கால வேளையில் வாக்கு தத்தமாய் கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். அந்த காபிரியல் பாஸ்டர் தாமஸ் பாஸ்டர் சொன்ன பார்த்தீங்களா, அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா, அடுத்த வார்த்தை அவர் கொடுத்தார். என்ன சொன்னல? உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். என்ன வார்த்தை கொடுத்தாரு? உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். மகிமை எங்கே காணப்படும்? என் மேலே. ஹல்லேலூயா. 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 ஆமென். ஆமாம். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அல்லேலூயா. அபிஷேகம் இருக்குது என் மேலே, ஆவியானவங்கிறாரு எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆமென். மகிமை எனக்குள்ளே இருக்கிறது, என் மேலே மகிமை இருக்குது. ஆமென். எப்பவுமே நம்ம கடந்து போனாலே மகிமை என் கூட வருதுன்னு யோசிங்க. என் மகிமை என் கூடவே வருகிறது. அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்க மகிமை. அல்லேலூயா. ஆமென். அந்த மகிமை நம்மளை வழி நடத்தினா நம்மளை சத்துரு பின்தொடர முடியாது. ஆமென். பிரச்சனைகள் நம்ம பின்தொடர முடியாது. ஏன்னா அது சமாதானத்தை உள்ளடக்கியது. சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். சமாதானம் இல்லாமல் நீங்கள் வாழ முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, ஆகாய் 1:9 வாசிங்க. ஆகாய் 1:9. வரும் என்று நீங்கள் அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தோம் இதோ கொஞ்சம் கிடைத்தது நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தோம் நான் அதை ஊதி போடுகிறேன். என்னாச்சு? ஊதி போடுவேன். எது நிமித்தம் என்றால் அதிகமாய் வரும் என்று நீங்கள் நினைச்சீங்க. நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க, என்னடா இது வாக்குத்தத்தம் கொடுத்துட்டு பாஸ் இப்படி சொல்றாரு நினைக்காதீங்க. ஆமென். அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தோம், இதோ கொஞ்சம் கிடைத்தது. ஏன் நம்முடைய வாழ்க்கையில் நல்லா தான் கஷ்டப்படுறோம், நல்லா தான் உழைக்கிறோம், பிரயாசப்படுறோம்,
எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறணும் நினைக்க தப்பு கிடையாது, தப்பு இல்லை. ஆமென். உன் பிரயாசத்தை போல நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு, உண்மைதான். ஆனால் நீ பிரயாசப்பட்டு விதைச்சும் என்ன இல்லை, கிடைக்கல பலன். ஏன் கிடைக்கல? கர்த்தர் அதை ஊதி போடுறாரு. ஏன் ஊதி போடுறாரு? வாசிங்க. எது நிமித்தம் என்றால், எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும் போது. என் வீடு பாழாய் கிடக்குது. ஹலோ, சபை, ஆலயம், தேவனுடைய வீடு எப்படி கிடக்குது சொல்லுங்களேன்? பாழாய் கிடக்குது. பாழாய் கிடக்குது. உன்னை மட்டும் தான் பார்க்குற, உன் குடும்பத்தை மட்டும் தான் பார்க்குற, உன் வேலையை மட்டும் தான் பார்க்குற, வருமானத்தை மட்டும் தான் பார்க்குற. என் வீட்டை பார்க்குறியா? நீ நல்லா தான் சம்பாதிக்கிற, நல்லா தான் ஓடுற, நல்லா தான் வேலை செய்கிற, ஆனால் தங்க மாட்டுதே. ஏன் தங்க மாட்டுது? கர்த்தர் ஊதி போடுறார். ஆமென். கர்த்தர் ஊதுனா ஒன்றுமே இருக்காது. மாதம் கடைசி ஆயிடுச்சு பாஸ்டர், 20 தேதி வந்தால் போதும், மாதம் கடைசி ஆகிடுது நமக்கு. இப்போ போய் கேட்குறீங்களே பாஸ்டர் காணிக்க ஊழியத்துக்காக, சில பேர் சொல்லுவாங்க. மாச கடைசின்ற வார்த்தை வருது. ஏன் வருது? குறைவு வருது உனக்கு. ஏன் குறைவு வருது? குறை வரக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் நிறைவாக இருக்கணும். ஆமென். நிறைவாய் கர்த்தர் கொடுக்கிறவர். அல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாருக்கும் கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அல்லேலூயா. ஆமென். பிலிப்பியர் 4:19 வாசிங்க. பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே. ஆமென். என்னத்துல? அவருடைய மகிமையிலே உங்களை நிறைவாக்குவாராம். மகிமை நிறைவாக்கக்கூடியது. நல்லா கவனிச்சிங்க. வாக்குத்தத்தம் என்னது? மகிமை உண்மையில் இறங்கும். மகிமை உன்னை பாதுகாக்கும். மகிமை உனக்கு ஐஸ்வர்யத்தை தரும். மகிமை உன்னை நிறைவாக்கக்கூடியது. மகிமை என்ன செய்யும்? நிறைவாக்கக்கூடியது. மகிமையிலே நிறைவாக்க செய்வார். ஆமென். நிறைவு கர்த்தர் உண்டாக்குவார், குறைவு கிடையாது. குறைவு வரதுக்கு காரணம் என்ன? வாசிங்க சிஸ்டர். அடுத்தது. எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும் போது. வீடு பாழாய் கிடக்கிறது. நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்களே. சர்ச்சு முடிஞ்சுச்சா? ஆலயமாவது கீழயமாவது. இதோட அடுத்த வாரம் சண்டே 6:30 மணிக்குல 7:30 மணிக்கு. நம்ம 7:30 தானே? ஆமென். சர்ச்சே நமக்கு 7:30 ஆயிடுச்சு நமக்கு. ஆமென். ஆசீர்வாதமான சபை. ஆமென். கர்த்தர் இங்கே என்ன கொடுக்குறாரு? மகிமையிலே நிறைவாக்குகிறார். அவருடைய ஆலயத்துக்கு வந்தால் உன்னை நிறைவாக வைப்பார், குறைவாக வைக்க மாட்டார். ஆமென். உன் தேவன் என் தேவன். ஆமென். உன் தேசம் என் தேசம். நகோமி கிட்ட ரூத்து சொல்றா. ஆமென். பாருங்க, அங்க என்ன இருக்குது? அப்பத்தின் வீடு, மகாராஜா தங்கும் ஸ்தலம் அது. எருசலேம் தேவனுடைய பட்டணம், தேவனுடைய ஆலயம் இருக்கிறது அங்க. அந்த இடத்துக்கு போனாங்க. கர்த்தர் குறைவுகள் அந்த நிறைவாக்கிட்டார். அல்லேலூயா. ராமன் சொல்லுங்க. நீ மோவாப்பை விட்டுட்டு போனாலே போதும், நீ எழுந்தாலே போதும். ஆமென். இந்த இடம் வானப்பா நமக்கு, அப்பா இங்கே இருந்தால் நமக்கு குறைவாக தான் இருக்கும். நான் நிறைவாக இருக்க வேண்டிய ஆள், நான் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய ஆள், நான் சமாதானமாக இருக்க வேண்டிய ஆள், நான் சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஆள். நான் மோவாப்பை விட்டு பெத்லகேமுக்கு போகிறேன். அல்லேலூயா. நீங்கள் போனாலே போதும், கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சுடுவார். அல்லேலூயா. வாசிங் சிஸ்டர். நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தமே என்று
சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், வாசிங்க. ஆதலால் உங்கள் மேல் இருக்கிற வானம் பனியை பெய்யாமலும் பூமி பலனை கொடாமலும் போயிற்று. நான் நிலத்தின் மேலும் மலைகளின் மேலும் தானியத்தின் மேலும் புது திராட்சரசத்தின் மேலும் எண்ணெயின் மேலும் பூமியில் விளைகிற எல்லாவற்றின் மேலும் மனுஷரின் மேலும் மிருகங்களின் மேலும் கைப்பாடு அனைத்தின் மேலும் நீங்க வேலை செய்கிற எல்லாவற்றின் மேலும் வறட்சியை வருவித்தேன் என்றார். வறட்சி வந்தது. ஆமென். அதனால வாசிங்க இப்போ. அப்பொழுது செயல்தேலின் குமாரனாகிய செருபாபேலும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனும் ஜனத்தில் மீதியான அனைவரும் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கும் தங்கள் தேவனாகிய கர்த்தர் அனுப்பின ஆகா என்னும் தீர்க்கதரிசனுடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்தார்கள். ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பயந்திருந்தார்கள். ஆமென். அல்லேலூயா சொல்லுமா. பாருங்க, தீர்க்கதரிசி சொல்றாரு, சேதேலின் குமாரனாகிய செருபாபேலும் யோத்சாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனும் ஜனத்தின் மீதியான அனைவரும் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு, ஆமென், தங்கள் தேவனாகிய கர்த்தர் அனுப்பின ஆகா என்னும் தீர்க்கதரிசியுடைய வார்த்தைக்கும் செவி கொடுக்கும்படிக்கு. ஆமென். அல்லேலூயா. யாரெல்லாம் நீங்கள் இங்கே வந்திருக்கிற, இன்றைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கிற நீங்கள் செவி கொடுப்பீர்களானால், நீங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து நீங்கள் செவி கொடுப்பீர்களானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நான் 13ஆம் வசனம், நான் உங்களோடு இருக்கிறேன். அல்லேலூயா. நான் என்ன சொல்றேன்? நான் உங்களோடு இருக்கிறேன். பின்பு கர்த்தர் சேதேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனாகிய ஆவியையும், ஆமென், யோத்சாக்காத்தின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய ஆவியையும் ஜனத்தில் மீதியான எல்லாருடைய ஆவியையும் எழுப்பினார். ஆவியை எழுப்புறார். எதுக்கு தெரியுமா? ஹலோ, ஆவி எதுக்கு எழுப்புறாரு? ஒருமனப்படுவதற்கு. தங்கள் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்திலே வேலை செய்தார்கள். வேலை செய்வதற்கு, பாழாய் கிடக்கிற வேலையை செய்வதற்கு, சுவிசேஷத்தை சொல்வதற்கு, சத்தியத்தை போதிப்பதற்கு. இன்னைக்கு 2:30 மணிக்கு சொன்ன பாருங்க, நீங்க எழுந்து வந்தீங்கன்னா ஆலயத்தை கட்டுறீங்க. ஆமென். பாழாய் போன சபையை கட்டுறீங்க. ஆமென். பாழாய் போன ஆலயத்தை தேவனுடைய வார்த்தையை கேட்டு தேசத்தில் சுவிசேஷத்தை விதைக்கிறீங்க. ஆமென். அல்லேலூயா. இந்த கோடம்பாக்கத்தில், இந்த பட்டணத்தில் ஜனங்க பாழாய் கிடக்கிறாங்க இல்லை? எத்தனை பேர் பாழாய் போகிறாங்க பாருங்க. நீ டெய்லி ஒரு போஸ்ட் ஓட்டுறாங்க, பட்டு 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 போயினேங்குது. ஆமென். ஏதோ ஒரு காரணத்தினால மறித்து கொண்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் கவனிக்கணுங்க. நம்ம பாழாய் போய் கொண்டிருக்குது. சென்னை பட்டணம், பல மாநிலங்கள் பாழாய் போய் கொண்டிருக்குது. யாருக்கு தெரியுது? கவனிக்கிறீங்களா? அங்கே என்ன செய்யணும்? அங்கே நாம் போய் ஆலயத்தை கட்ட வேண்டும். ஆமென். எந்த ஆலயத்தை? சரீரமாகிய ஆலயத்தை கட்டணும். ஆமென். அன்றைக்கு கட்டடமாகிய ஆலயத்தை கட்டினாங்க. இன்னைக்கு நம்ம என்ன கட்டணும்? சரீரமாகிய ஆலயத்தை. எப்படி கட்ட முடியும் சரீரமாகிய ஆலயத்தை? அன்னைக்கு வாக்குத்தத்தம் பெற்று தீர்க்க தரிசனம் கேட்டு கட்டடத்தை கட்டினார்கள். ஜனங்கள் வந்து தேவ சமூகத்தில் கர்த்தரை ஆராதிக்கும்படிக்கு, கர்த்தரை தொழுது கொள்ளும்படிக்கு. அதுபோல நாம் கர்த்தரை தொழுது கொள்ளும் ஜனங்கள் கேட்கும்படி கர்த்தருடைய வார்த்தையினாலே கட்ட வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் அப்படி செய்யும்போது கர்த்தர் சொல்வார் வாக்குத்தத்தமாய். ஆகாய் 2:23 வாசிங்க. சேனைகளின் கர்த்தர் சொல்றார்,
செயதிலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்துக்கொண்டு உன்னை என்ன செய்கிறார் ஆண்டவரே? முத்திரை மோதிரமாய் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நான் சகோதரியே, சகோதரனே, உன்னை முத்திர மோதிரமாக வைக்கிறது மட்டும் கிடையாது, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆமென். சேனைகளின் கர்த்தர் சொல்றாரு, உங்களை முத்திர மோதிரமாக தெரிந்து கொண்டாராம். முத்திர மோதிரம் தான் எதுக்கு யாரு கொடுப்பாங்க? அதிகாரம், பவர், அத்தாரிட்டி. அல்லேலூயா. முத்திர மோதிரம், ராஜாவுடைய முத்திர மோதிரத்தை நீங்கள் போட்டிங்கனாக்கா நீங்கள் தேசத்தில் என்ன வேணால் செய்யலாம். பவர். அல்லேலூயா. ஒரு போலீஸ்காருக்கு ஒரு முத்திரை இருக்குது இல்லையா? ஒவ்வொரு முத்திரைக்கும் ஒவ்வொரு அதிகாரம். ஒரு முத்திரை, ஒரு ஸ்டார் இருந்தால் அது ஒவ்வொரு அதிகாரம் இருக்குது. 3 ஸ்டார் இருந்தால் இன்ஸ்பெக்டரா, 3 ஸ்டார் இருந்தால் இன்ஸ்பெக்டர், ஆமே 2 ஸ்டார் இருந்தால் எஸ்ஐ. அப்படி அதுபோல் முத்திரை மோதிரத்துக்கு பவர் இருக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்கள், இயேசு கிறிஸ்து இளையகுமாரனுக்கு என்ன கொடுத்தாரு? மோதிரம் போட்டார். எதுக்கு மோதிரம் போட்டார்? பிள்ளை என்ற அதிகாரத்தை இழந்தான். பிள்ளை என்ற அதிகாரத்தை இழந்தான். ஒன்றும் கிடையாது அவனுக்கு. அவனை பிள்ளையாக்கும்படி மோதிரத்தை போடுறார். உன்னை கர்த்தருடைய பிள்ளையாக்குவார். மோதிரம் போட்டு நீ என்னுடையவள், நீ என்னுடையவன். அல்லேலூயா. ஆமே. நான் உன்னை என்ன பண்ணுறேன்? உன்னை சேர்த்து கொள்ளுகிறேன், உன்னை தெரிந்து கொள்ளுகிறேன். அல்லேலூயா. ஃபாதர் பண்ண தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. அல்லேலூயா. எஸ்ராவின் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிப்போம். எஸ்ராவின் புத்தகத்தில், அப்பொழுது செயல்தேலின் குமாரனாகிய செருபாபேலும் யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் எழும்பி எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினார்கள். ஆமென். எருசலேமில் உள்ள தேவாலயத்தை கட்ட துவங்கினார்கள். அவர்களுக்கு திடன் சொல்ல தேவனுடைய தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள். அல்லேலூயா. ஆலயத்தை கட்டுறதுக்கு அவங்களுக்கு தீர்க்கதரிசிகள் வந்து என்ன பண்ணாங்களா? திடங்கொள்ள செய்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறாங்க. ஆமென். இப்போ நான் உங்களுக்கு தீர்க்கதரிசி சொல்கிறேன். எதுக்கு? நீங்கள் போய் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு, ஆலயங்களை கட்டுவதற்கு. ஆமென். இன்றைக்கி ஆவியானவர் உங்களோடு கூட, என்னோடு கூட வந்து பேசுகிறாரு. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கு என்ன சொல்லுங்கள்? சுவிசேஷம் சொல்லுங்கள். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய கடைசி கட்டளை, தேவனுடைய பிரதான கட்டளை. ஆமென். அல்லேலூயா. ஐயா காலைப்பே கவனிப்பாங்க. கடைசி கட்டளை என்னது? பிரதான கட்டளை என்னது? என்னதுப்பா? இப்படி தான் ஸ்கூலில் விளையாண்டுப்பியா? அதான் சார் சொன்னார் போல. இது எப்படி இவனை கண்ட்ரோல் பண்ணுறீங்க கேட்குறாரு. ஆமென். பிரதான கட்டளை என்னது? எல்லாரும் அப்படிதான் இருக்கிறீங்க. புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கு என்ன சொல்லு? சுவிசேஷம். சகல ஜாதிகளுக்கு சொல்லி என்ன வாங்கணும்? எங்க எல்லாம் விசுவாசியாக தான் உட்காந்துக்கிறீங்க. 10 வருஷம் விசுவாசியாக தான் இருக்குது. விஷ ஊசியாக உட்காந்துக்குது. 20 வருஷம் ஆனாலும் 20 வருஷம் ஆனாலும் விசுவாசியாக உட்காந்துன்னு உன்னையும் கெடுத்துக்கிற, இருக்கிறவங்களையும் கெடுத்துடுறேன். என்னன்னு குறை சொல்கிறேன். என்ன பாஸ்ட் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணார்? ஒரே ஓடினார், குதிச்சார், பாடினார், ஆடினார், அவள் தான். ஒன்றுமே புரியலக்கா. குறை சொல்கிறது தான் இருக்குது. சத்தியத்தின்படி நடக்கிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கல. நீ இன்னும் 1000 பேர் ஆதாயப்படுத்திக்க வேண்டிய ஆள்.
இங்கே உட்காந்துக்கிறேன் இன்னும். ஆமென். முடிஞ்சால் என்ன பண்ணுற, இந்த சர்ச்சு வேணாப்பா, வேறு சர்ச்சு வேணா போயிடுற. நீ அங்கே போனா அங்கே நான் வேறு ஏசுநாதருக்கு போகிறாரு. ஹல்லேலூயா. உன்னை தெரிந்து கொண்டதுக்கு நோக்கம் என்னம்மா? உன்னை முன்குறித்ததுக்கு நோக்கம் என்ன? உனக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்ததுக்கு நோக்கம் என்ன? சத்தியத்தை கொடுத்ததுக்கு நோக்கம் என்ன? உனக்கு தீர்க்கதரிசனம் கொடுத்ததுக்கு நோக்கம் என்ன? ஒரு நோக்கம் இருக்குல்ல. ஆலயத்தை கட்டணும். நீ ஆலயத்தை கட்ட வேண்டிய ஆளு. உன் ஆலயமே பாழாய் கிடக்குது. சப்போஸ் உன் ஆலயத்தையாவது கட்டுமா? ஹலோ, நீ ஆயத்தப்படு. பிறர் என்ன பண்ணு? முதல்ல உன் ஆலயத்தை பாரு. இந்த ஆலயத்தை கெடுத்தா கர்த்தர் உன்னை. நேற்று ஒரு டாக்டர் வந்தாருங்க, என்னை கூப்பிட்டாங்க. ஆண்டி குயின் மேரி ஆண்டி அங்கிளும் கூப்பிட்டாங்க. டே, ஒரு டாக்டர் வந்திருக்காரு, வா அந்த டாக்டர்கிட்ட வந்து உன்னுடைய ப்ராப்ளத்துக்கெல்லாம் சொன்னீங்கன்னா அவர் சரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் சரி டாக்டர் வந்திருக்காரு, எப்பா என்னப்பா அப்படியா, போயிட்டோம், சீக்கிரம் வந்துடுங்கப்பா, 4 பேர் இங்கே உட்கார், காலை போக்கார். ஆமென். டாக்டரு வந்திருக்கிறாரு வாங்க அப்படின்னாரு. அவர் நானும் நினச்சேன் ஏதோ சீஃப் டாக்டர் வந்திருக்காரு பொழுது, அவர் பாஸ்டர்க்கெலாம் ஃபீஸ்லாம் வாங்க மாட்டாருனாங்க. சரின்னு சொல்லிட்டு என் கூட ஒருத்தருக்கிறாரு, அவருக்கு வேறு சுகர் லோவாக இணைக்குது. சரி அவரையும் கூப்பிட்டு போகலான்ட்டு நானும் கூப்பிட்டு போயிட்டேன். போனால் அங்கே டாக்டர் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா கையில் குச்சி வச்சுக்கிறார், நிறைய குச்சி வச்சுருக்கிறார். வர்ம கலையில் தெரிஞ்சவர். காலில் பாதத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா பிசியோதெரபி பண்ணுறாரு. அது என்னம்மா சொல்லுவாங்க, பிசியோதெரபின்னு எண்ணெல்லாம் தடவி காலில் போட்டு அங்கங்கே பாயிண்டாக குத்துறாரு. ஆக்கு பஞ்சராது, ஏதோ பஞ்சர் பண்ணுறாரு. போட்டு நல்லா கொஞ்ச நேரத்தில் அவருக்கு இப்படி ஆடி இருந்தது, அங்கிளுக்கு இப்படி நல்லா ஆயிடுச்சு. எவ்வளோ ஒரு 10 நிமிஷம் தான் பண்ணார். பண்ணோன்னு அவர் ஒரு வர்மெல்லாம் பண்ணார். பண்ணிவிட்டு இப்படி போட்டு தேய் காலில் தேய்ச்சிட்டு பண்ணார். இப்படி ஆடி இந்த கை இப்படி ஆயிடுச்சு. ஆமென். அவர் நல்லா தான் பண்ணார். ஆமென். ஆனால் அவர் என்னதம்மா சொன்னார், ஐயா இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையின் படி செயல்படுகிறது, இது மாத்திரை இல்லை, மருந்து இல்லை, தேவன் இதை செயல்படுத்துகிறாரு. உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு? நீங்கள் இதை மாதிரி இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கை கால்லாம் தலைலாம் போக போக ஆட ஆரம்பிச்சிடும். ஒருத்தர் சொன்னாரான் டாக்டரு, அதை அங்கிளா விசுவாசித்தாரான். நீங்கள் எவனோ ஒருத்தன் சொன்னதை விசுவாசித்தீங்க. ஏன் தேவனுடைய வார்த்தை மேலே உங்களுக்கு விசுவாசம் இல்லை? இயேசுநாதர் சுகம் கொடுப்பாரு, இயேசுநாதர் விடுதலை கொடுப்பாருன்ற வார்த்தையை நீங்கள் போதிக்கிறாள், நீங்கள் ஏன் நம்பல? உங்களுக்கு அந்த வார்த்தை மேலே நம்பிக்கை இல்லை உங்களுக்கு, நீங்கள் அதை நம்புங்க. இது அந்த ஆள் டாக்டர் சொன்னதை நம்பாதீங்க. ஆமென். யாரோ ஒருவர் சொன்னதை நம்ம என்ன பண்ணுறோம், மனசில் வச்சு இது சரியாகாது அப்படி சொல்லாதீங்க. சரியாகக்கூடிய பவரை நம்ம சரீரத்திலே கர்த்தர் வச்சுக்கிறாராம். நம்ம சரீரமே நம்முடைய சரீரத்தை புதிதாக்குமா தெரியுமா உங்களுக்கு? என்னங்க யோசிக்கிறீங்க? முடியுமா முடியாதா? டாக்டர்ஸ் நர்ஸ்லாம் இருக்கிறீங்க இங்கே, முடியுமா முடியாதா? ஏன் முடியும்னு சொல்கிறீங்க? யாராவது சொல்லுங்களேன், யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். நீங்கள் இட்லி சாப்பிட்றீங்க, தோசை சாப்பிட்றீங்க, பூரி சாப்பிட்றீங்க, கிழங்கு சாப்பிட்றீங்க, யாராவது கண் சாப்பிட்றீங்களா, காது சாப்பிட்றீங்களா, மூக்கு சாப்பிட்றீங்களா, காலு சாப்பிட்றீங்களா? இல்லையே, நான் சாப்பிட்றேன்றீங்களா? ஆனால் குழந்தை பிறக்கத்தில் குழந்தைய முழுங்கிட்ட எடுத்து வரீங்க. எப்படிங்க அந்த குழந்தை வந்தது? அந்த குழந்தைக்கு கால் எப்படி வந்தது, கண் எப்படி வந்தது, மூக்கு எப்படி வந்தது, வாய் எப்படி வந்தது? தானாக தானே உருவாகுது. அப்போ அந்த தானாக உருவாகிற சக்தி எங்கேருந்து வந்தது? நம்ம சரீரம் தாங்க இது அந்த டாக்டர் சொல்ல, நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. அவர் வேறு மாதிரி சொல்லியிருந்தார், நோயை பற்றி சொல்லியிருந்தார். ஆண்டவரே நமக்கு நம்ம சரீரத்திலிருந்து நரம்புகளுக்குள்ளே இப்படி பண்ணால் அப்படி பண்ணால் சுகமாக்கக்கூடிய வல்லமை வச்சுக்கிறாரு அப்படின்னு அவர் சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் எப்படி நம்ம அழகாக, அற்புதமாக, அதிசயமாக தேவன் படைத்திருக்கிறார் இந்த ஆலயத்தை. அவர் சொன்னார், அந்த பாஸ்டர் அந்த டாக்டர் சொன்னார், இந்த ஆலயம் கர்த்தருடையது, இதை நீங்கள் சேஃபாக வச்சுக்கணும், சேஃபாக பாதுகாக்கணும், இதை மேலே கவனமாக இருக்கணும்.
இது என்ன? தேவன் வாசம் பண்ற ஆலயம். கட்டிடமாகிய ஆலயத்தை கவனிக்கிற, தூசி தட்டுற, ஃபேன் மாட்டுற, காத்துக்கு என்ன பண்ண, லைட் போடுற, கூடாதுன்னு சரியத்துக்கு லைட் போடுறியா? வெளிச்சத்தை காட்டுறியா? என்ன வெளிச்சம்? வெளிச்சனம்மா வேதமே வெளிச்சம். உன் சரியத்துக்கு வேதத்தை சொல்றியா? அவன் இந்த வசனத்தை சொல்லி சொல்லி நம்ம ஜெபம் பண்ண சுகமாயிடும். ஆமென். ஹல்லேலூயா. டாக்டருங்க அவர் சொல்கிறார், எனக்கு டாக்டர் சொல்கிறார், உட்கார விஷயங்களுக்கு 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறார். ஹல்லேலூயா. அவர் அந்த இதுவும் பண்ணி மருத்துவமும் பண்ணிருக்கிறாரு, வசனமும் பேசிக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் சொல்கிறேன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆலயம் ரொம்ப முக்கியம். சரீரம், இந்த சரீரமாகிய ஆலயம் ரொம்ப முக்கியம். கர்த்தர் கவனமாக இருக்க சொல்கிறாரு. இதை வாட்ச் பண்ணு, இதை சரி பண்ணு. ஆமென். ஏன்னா மகிமை போயிடுச்சுன்னா அவுட்டு. நீ மகிமை விட்டுறாத, மகிமை எழுந்துடாத. கர்த்தர் கொடுத்திருக்கிற மகிமை உன்னை ஐஸ்வர்யவானாக்கும், ஆசீர்வாதமாக்கும், நிறைவாக்கும். ஆமென். சிலரை சொல்லி உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். மகிமையை இழந்தவர்களை உங்களுக்கு காட்டுறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தனி மனிதன் ஆமென், மகிமை இழந்தான். யார் இழந்தது? தனி மனுஷன். யார் இழந்தா பாருங்க. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சவுலை விட்டு கர்த்தர் விலகினார். வாசிங்க 16:14. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி, கர்த்தரால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. சவுலை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பொல்லாத ஆவி என்ன பண்ணுது? கலங்க பண்ணுது. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள கலங்கம், வேதனை, கஷ்டம், போராட்டம். ஏன்னா ஆவி சரியில்லை, மகிமை போயிடுச்சு. மகிமை இருந்தா ஆவி நல்லா இருக்கும், நீ நல்லா இருப்ப. மகிமை உன்னை விட்டு போயிடுச்சுன்னா பொல்லாத ஆவி வந்துடும். அது என்ன பண்ணும்? வேதனைப்படுத்தும், கஷ்டப்படுத்தும். அது பகையை உண்டாக்கும், வெறுப்பை உண்டாக்கும், கோபத்தை உண்டாக்கும், எரிச்சலை உண்டாக்கும். புரியுதா உங்களுக்கு? சவுலுக்குள்ள இதெல்லாம் வந்துச்சுங்க. மகிமை போயிடுச்சுன்னா இதெல்லாம் வரும். ஆகவே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற மகிமையை காத்துக்குங்க. ஆமென். ஒரு தனி மனிதன் தன் மகிமையை எழுந்துட்டான். வேதத்தில் பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சிம்சோனை விட்டு விலகி. யாரை விட்டு விலகினாரு? சிம்சோன். எப்படிப்பட்ட ஆளு? பராக்கிரமசாலி இல்லை சிம்சோன். ஆமென். கர்த்தருடைய ஆவி அவன் மேலே வந்தா எப்படி செய்யறான்? யுத்தம். ஐயோ, நிற்க முடியல அவன் முன்னாடி. ஒரு கழுதையின் தாடை எலும்பை இழுத்து எத்தனை பேர்? 1000 பேரை கொல்றான். 300 நரிகளை பிடிக்கிறான். நீ ஓனா கூட பிடிக்க மாட்டேன். எத்தனை நரி பிடிச்சான்? அல்லேலூயா. எத்தனை நரி? நாங்கள் அப்போல்லாம் இந்த ஓலை எடுத்து, தென்னை ஓலை எடுத்து அதுக்கு என்ன பண்ணுவோம்? ஓனா பிடிப்போம். நாங்களாம் ஓனா பிடிச்சதுக்கலாம். எத்தனை பேர் பிடிச்சி தெரியல. இது இப்போ இருக்குதான், பல்லியை பார்த்தா ஓடுது. அல்லேலூயா. ஆமென். அவன் என்ன பண்ணிருக்கான்? 300 நரிகள். அல்லேலூயா. வேசாலான்ஸ் ஒரு பாட்டு பண்ணார். 300 நரிகள் பிடித்தவன், வேளாண்மை கதிர்கள் எரித்தவன், கழுதையின் எலும்பெடுத்தால் கதறிய சேனையெல்லாம் கரங்கொட்டி சிரிக்கின்றதே, கைவிலங்கு ஓசையை ரசிக்கின்றதே. கழுதையின் எலும்பெடுத்தால் கதறிய சேனையெல்லாம் கரங்கொட்டி சிரிக்கின்றதே, கைவிலங்கு ஓசையை ரசிக்கின்றதே. அதினால் ஒரு விசை மாத்திரம் நினைத்தருளும் என் தேவனே. அல்லேலூயா. 300 நரி பிடிச்சவன், கழுதை எலும்பு எடுத்து 1000 பேரை கொன்னவன். ஆனால் கையிலாக பிடிக்கணும்னா மாட்டான். கொம்பு பிடிச்சி அவனை தூக்கி விடுறதுக்கு ஆள் வேணும்.
தடுமாற்றம், கண்ணு தெரியல, கண்ணு போயிடுச்சு. ஏன் போச்சு? கண்ணு ஏமா போச்சு? தம்பி, வாலிப தம்பி, கண்ணு ஏன் போச்சு? இச்சை, மாம்சத்தின் இச்சை, பாவத்தின் இச்சை. செல்போனை பார்த்துக்கினே இருக்கிறான் பாரு, அவன் இச்சையில் இருக்கிறான்னு அர்த்தம். ஆமென். அப்பா அம்மா வந்தால் டக்கு டக்குன்னு அப்படியே கை டக்கு டக்குன்னு மாற்றுது. யாருன்னா பக்கத்தில் வந்தா மாற்றுது, பக்கத்தில் வந்தா மாத்துறியா, மகிமை போயிடும். ஹலோ, மாத்துன நினச்சிக்கலாம். ஆண்டவர் அப்பா அம்மாவை ஏமாற்றலாம், சகோதரர்களை ஏமாற்றலாம், நண்பர்களை ஏமாற்றலாம். ஆனால் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் கவனித்து கொண்டு இருக்கிறாரு. நீ மாத்துறதெல்லாம் அவருக்கு தெரியும். எல்லாத்தையும் அவர் கவனிக்கிறாரு. மாத்திர வெள்ளம் வச்சுக்கூடாது. எங்கே போனா? தொழிலாளர்கிட்ட போனான். ஆமென். பாருங்க, அவன் கண்கள் பிடுங்கப்பட்டது. காரணம் தெரியுமா? அவன் கண்ணுக்கு அது அழகாக தெரிஞ்சுதான் அந்த தொழிலாளி. அதுதான் கண்ணு போச்சு. உனக்கு அழகாக தோன்றதெல்லாம் உன் கண்ணை பாதிக்கும். ஆமென். இச்சையை தோன்றதெல்லாம் உன் கண்ணை பாதிக்கும். கண்களிலே உடன்படிக்கை பண்ணினா ஒரு கன்னிகை மேல் கவனமாக இருப்பது, இச்சையாக இருப்பது எப்படி? யோபு சொல்றார். ஆமென். 31:1. அல்லேலூயா. கவனமாக இருக்கணும் கண் மேலே. யோபு சொல்றாரு பழைய ஏற்பாடில். நீ எவ்வளோ கவனமாக இருக்கணும் யோசித்து பார் கர்த்தருடைய பிள்ளையே. ஆமென். ஒரு தனி மனிதன் மகிமை இழந்துடக்கூடாது நீ. ரெண்டாவது, ஒரு குடும்பம் மகிமை இழந்தது. ஆதியாகமம் 3:7 பார்த்தீங்கன்னா, 3:8 வாசிங்க. ஆதியாகமம் கேட்டார்கள். அப்போது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். மகிமை இழந்த பிறகு ஒளிந்து கொண்டார்கள். நீ நிர்வாணி என்று உனக்கு சொன்னது யார்? ஆமென். நிர்வாணியை படைச்சதே கர்த்தர் தானே. உன்னை நிர்வாணி என்று சொன்னது அவருக்கே தெரியல. நிர்வாணி நீ எப்படி அவன் சொன்னான்னு சொல்ற? ஆமென். அப்போ மகிமைக்குள்ளே கர்த்தரை வைத்திருந்தார். பிசாசு அந்த மகிமையை இழக்க பண்ணினான். அழகாக பேசுகிறான் பாருங்க, இச்சையாக பேசுகிறான் பாருங்க. வார்த்தை ரொம்ப அழகாக இருக்கும், பேசுவான் அழகாக. நீங்கள் நினச்சிக்கிறீங்க பிசாசு பயங்கரமாக வருவான்? கிடையாது, நல்லா அழகாக வருவான், பேசுவான். சிஸ்டர், நீங்கள் 10 ரூபா கொடுத்தீங்கன்னா 100 ரூபா கொடுப்போம் நாங்கள் அப்படின்பான். நிறைய பேர் போயிட்டு 10 ரூபா கொடுத்துட்டு ஏமாந்து போகலாம் இருக்காங்க. நம்ம சர்ச்சையில் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பணத்தை எடுத்து போய் கொடுத்துட்டு இவ்வளோ கொடுக்குறேன் அவ்வளோ கொடுக்குறேன்னு சொன்ன உடனே எடுத்து போய் கொடுத்துட்டு நீங்களும் கூட போடுங்க, நீங்களும் கூட சேருங்கலாம் சொன்னாங்க நிறைய பேர். நீங்களும் சேர்ந்துருப்பீங்க. கடைசியில் பார்த்தா ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஏமாற்றுவாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜாக்கிரதையாக இருக்கணும். சாத்தானுடைய வார்த்தையை கவனிக்கணும். இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லுவான். இவன் இருக்கிறதையே சொல்கிறான். இது சாப்பிட்டா நீ சாகவே சாவதில்லை. அவர் சாகவே சாவாய் சொன்ன. இவன் என்ன பண்ணான்? சாகவே சாவது. ஆமாம், ஒரே வார்த்தை தான், மீறிட்டு கொஞ்சம், அவ்வளோதான். கண்கள் பார்வை அடைந்தார்கள். பாருங்க, நிர்வாணியாய் காணப்பட்டார்கள், மகிமை இழந்தார்கள். அல்லேலூயா. குடும்பம் மகிமை இழந்தது. மூன்றாவது 1 சாமுவேல் 4:21. மூன்றாவது வாசிங்க. 4:21. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு
போயிற்று என்று சொல்லி, மகிமை இஸ்ரவேலை விட்டு போய்விட்டது என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டாள். இக்கபோத் என்று பெயரிட்டாளாம். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்றால். ஆமென். மகிமை இஸ்ரவேலை விட்டு போனது. ஏங்க, அவளுக்கு பிரச்சனை, மருமகளுக்கு என்ன பிரச்சனை பாருங்க. மாமனார் இறந்துட்டாரு, அதை பத்தி கவலைப்படல. புருஷனே இறந்துட்டாங்க, புருஷன் இறந்துட்டான் யுத்தத்தில், புருஷன் இறந்துட்டான், அதை பத்தி கவலைப்படல. கர்த்தருடைய பெட்டி பிடிபட்டது. அதனால என்னாச்சு? மகிமை இஸ்ரவேலை விட்டு போனது. கர்ப்ப வேதனையை விட பிள்ளை பெற்று கொண்டிருக்கிறா. கர்ப்ப வேதனை எவ்வளவு வலி இருக்கும் அந்த நேரத்தில். அந்த வலியை விட பெட்டி பிடிபட்டதுன்னு சொன்ன உடனே அவளுக்கு அதை விட வேதனை அதிகமாயிடுச்சு. ஆமென். நமக்கு கர்த்தருடைய ஆலயத்தை குறித்து, கர்த்தருடைய வார்த்தை குறித்து கவனமே இல்லை. நம்ம உலகத்திலேயே சார்ந்திருக்கோம். இவ பாருங்க, மாமனாரை பற்றியும் கவலைப்படல, புருஷனை பற்றியும் கவலைப்படல. ஐயோ, உடன்படிக்கை பற்றி பிடிபட்டு போனதே. காரணம், தேசம் அழிவை காண போகிறது. தேசத்தை பற்றி நம்ம கவலைப்படுறதே கிடையாது. இன்னைக்கு பாருங்க, மனுஷக்கரியை சாட்டின்னு இருக்கான். பல லட்சம் பிள்ளைகளை கொண்டு போய் கொலை செய்து கொண்டு இருக்கிறாங்க. படிச்சீங்களா நியூஸ் பேப்பரு? நியூஸ் கேட்குறீங்களா? குழந்தை கறியை சாப்பிட்றாயா பிரதமர். ஆமென் இல்லைங்களா? மனுஷ கறியை சாப்பிட்றான். பாருங்க, பேப்பரில் படிச்சீங்களா இல்லையா? உல்லாசமாகறாங்க. பெண் பிள்ளைகளை கடத்தி கொண்டு போய் உல்லாசமாகறாங்க அநேகர். இன்னைக்கு நியூஸ் இதெல்லாம் தேசத்தில் நடந்து. அப்போ ஏன் மகிமை தேசத்தை விட்டு போகாது? மகிமை தேசத்தை விட்டு போவது காரணம், இப்படிப்பட்ட சம்பவங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டு இருக்குது. ஆனால் நம்ம என்ன செய்து கிடையாது, கவலையே கிடையாது நமக்கு. நம்ம என்ன பாட்டு, என்ன நடந்தாலும் நம்ம அப்படியே அமைதியாக அழுது புலம்பி செபிக்கணும். இந்த 40 நாள் ஜெபம் நடக்குது. ஒரு நாள் அதுவும் செபிங்க, உழுந்து செபிங்க. தேசம் பாழாய் கிடக்குது. ஆண்டவரே, எங்கள் தேசம் பாழாய் போய் கொண்டிருக்கிறது சொல்லி என்ன பண்ணோம், தேசத்துக்காக செபிக்கணும். பாருங்க, ஆமென். அழுது புலம்புறா பினகாஸ் உடைய மருமகள். ஆமென். நீங்கள் நானும் எப்படி இருக்கணும்? அப்படியே வாசிங்க சிஸ்டர், மறுபடியும் வாசிங்க நீங்க. பினகாசின் மனைவியாகி அவன் மருமகள். யாரு யாரு? அத வாசிங்க, ஏன் விட்டீங்க? பினகாசின் மனைவியாகிய அவள் மருமகளா கர்ப்பிணியா இருந்தாள். அவ தான் மருமக தான் கர்ப்பிணியாகிறா. அவ தான் அந்த அழுகுறா, வேதனைப்படுறா. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். தேசம் பாழாய் கொண்டிருக்கிறது. பெட்டி பிடிபட்டது என்ற கேள்வி கேட்ட அந்த செவியில் கேட்ட உடனே வேதனை உண்டாவது. ஆமென். ஐயோ ஆண்டவரே, உம்மை அறியாமல் இத்தனை ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கிறார்களே, பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கிறார்களே. நமக்கு என்ன போச்சு? அங்கே செத்தான், இங்கே செத்தான், இங்கே செத்தான். பாருக்கா, அங்கே செத்துறானங்கா, இங்கே செத்துறாங்களாங்க்கா, மலை சரிவில் செத்துறாங்களாங்க்கா, பீச்சில் செத்தாங்களாங்க்கா, குளத்தில் செத்தாங்களாங்க்கா. செத்தானா, ஆக்சிடென்ட்டில் செத்துறானா. பாருக்கா, அவள் தான் நியூஸ் பேர் தான் போயிட்டு கண்டி. பாரம் இல்லை, தேசத்தை குறித்த பாரம் இல்லை. சபையே பாரப்படு. ஆலயத்தை குறித்து, ஆலயம் பாழாய் போய் கொண்டிருக்குது, பாரம் இல்லை, சபை இல்லை உனக்கு. கர்த்தருனை ஆஸ்வதிக்க விரும்புகிறாரு. தேவனுடைய ஆசீர்வாதம்லாம் உனக்கு தான். ஆமென். அல்லேலூயா. நாலாவது சங்கீதம் 78:60 வாசிங்க.
4வது, தாம் மனுஷருக்குள்ளே போட்ட ம் கூடாரமாகிய சீலோவில் உள்ள வாசஸ்தலத்தை விட்டு விலகி. தாம் மனுஷக்குள்ளே போட்ட கூடாரமாகிய சீலோவில் உள்ள வாசஸ்தலத்தை விட்டு விலகி, மகிமை வாசஸ்தலத்தை விட்டு விலகி போயிற்று. ஆமென். சீலோவில் இருக்கிற குளம் இயேசு சொல்கிறார் பார்த்தீங்களா, நீ போய் சீலோவில் போய் கழுவுப்பா. ஆமென். அப்போ அந்த சீலோவில் என்ன இருக்குது? சுகத்தின் வல்லமை இருக்குது, அற்புதத்தின் வல்லமை இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது. ஆமென். அது உன்னை விட்டு விலகுது. ஆமென். அந்த கூடாரத்துக்குள்ளே நீ போனீன்னா நீ சுகமாயிடுவ. அல்லேலூயா. அப்படிப்பட்ட இடத்துக்கு கர்த்தர் நம்மை கொண்டு போக வேண்டும். ஆனால் அதுலேருந்து மகிமை விலகி போகிறது. மகிமை விலகுச்சுன்னா எங்கே போனாலும் ஒன்றும் நடக்காது. ஆமென். நிறைய இன்றைக்கி பெதஸ்தா குளம்லாம் கட்டி வச்சுக்கிறாங்க. ஆமென். கோயம்புத்தூரில் கூட பெதஸ்தா குளங்குது. அந்த குளத்தில் போய் நீங்கள் குளிச்சாக்கா காயந்தான் வருமே கண்டி சுகமாகாது. ஆமென். ஏன்னா அது ரொம்ப ஆழமும் கிடையாது, தவுளோடு தர அளவு தான் இருக்குது. காசு தான் போகிறாங்க, நம்ம ஆளுக்கு போயிட்டாங்க. இயேசுநாதர் சொன்ன குளத்தில் போய் விழுந்தா ஆமென் சுகம். ஆமென். அந்த பெதஸ்தா குளத்தில் விழுந்து சுகம் பெற்றாங்க. அதுலேயே ஒருத்தர் சுகமே பெறல, அங்கேயே கிடக்கிறான். எத்தனை வருஷம்? 38 வருஷமாக அங்கேயே கிடக்கிறான். அவனை இயேசுநாதர் வந்து தான் சுகமாக்குறார். அல்லேலூயா. ஆமென். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, மகிமை போயிடுச்சுன்னா நீ எதில் விழுந்தாலும் ஒன்றும் நடக்காது. அல்லேலூயா. 5வது, எசேக்கியேல் 10:18. வாசிங்க. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் வாசற்படியை விட்டு புறப்பட்டு கேருபீன்கள் மேல் நின்றது. அல்லேலூயா. மகிமை எங்கேருந்து போயிடுச்சான்? ஆலயத்தை விட்டே போயிடுச்சான். அல்லேலூயா. மகிமை எங்கேருந்து போயிடுச்சு? ஆலயத்தை விட்டு மகிமை போயிடுச்சு. இன்னைக்கு கோயில், குளம், குட்டை, அங்கே இங்கே இங்கே, இந்த சர்ச்சுக்கு போகலாமா, அந்த சர்ச்சுக்கு போகலாமா, அங்கே போனால் சரியாயிடும், இங்கே போனால் சரியாயிடும், அங்கே போய் சத்தியம் கட்டால் சரியாயிடும், இங்கே போய் சத்தியம் கட்டால் சரியாயிடும். எங்கே போனாலும் ஒன்றும் நடக்க மாட்டேது. ஏன்? ஆலயத்தை விட்டு மகிமை போயிடுச்சுன்னா ஒன்றுமே நடக்காது. அல்லேலூயா. ஆமென். அவ்வளோடு இருக்கும், கூரை போட்டு வச்சுருப்பாங்க சர்ச்சு. அங்கே போய் ஜெபம் பண்ணால் உடனே சரியாயிடுது. ஆமென். ஆலயம் பெரிய ஆலயமாக இருக்கும், அங்கே போய் ஜெபம் பண்ணாலும் சரியாயிடும். ஆலயத்தை வச்சு இல்லை, கட்டடத்தை வச்சு இல்லை. அது கூரையாக இருக்கலாம், அது கட்டடமாக இருக்கலாம், மகிமை உள்ளே இருக்கணும். ஆமென். மகிமை உள்ளே இருக்கணும்னாக்கா விசுவாசிங்க வந்து சபையில் என்ன பண்ணலாம்? ஜெபிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும். ஆமென். கர்த்தரை துதிக்கிற பாட்டு இங்கே எப்பவும் பாடினே இருந்தா மகிமை இங்கே தங்கி இருக்கும். அல்லேலூயா. ஆமென். ஒரு நாள் ஒரு பிசாசு வந்துச்சு ஆட்டோவில். இந்த படிக்கட்டே ஏற மாட்டேங்குது, நான் வர மாட்டேங்குது. இந்த படிக்கட்டுனா இது ஒன்றும் இல்லைல்ல, நம்ம நினைக்கிறோம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஆனால் இங்கே கர்த்தருடைய ஆலயத்தின் மகிமை வாசமானது. அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற ஆராதனையின் மகிமை இங்கே தங்கியிருக்குது. மரக்காணத்தில் ஒரு பாஸ்டர் சர்ச்சு கட்டிருக்காரு. அவர் தாம்பரத்தில் ஸ்வீட் கடை, இது டீ கடை வச்சுருக்காரு. ஸ்வீட் கடை, டீ கடை எல்லாம் ஒன்றா வச்சுருப்பார். கடையும் வச்சுக்கிறாரு, சர்ச்சு கட்டிக்கலாம், அழகாக பெருசாக கட்டிக்கிறார் சர்ச்சு. அங்கே இந்த குரியக்காரங்க மத்தியில் ஊழியம் பண்ணுறாரு. குரியக்காரங்களாம் இருப்பாங்க அந்த இடத்துல, குடுகுடுப்புக்காரங்க, குரியக்காரங்க, அவங்களாம் அந்த அந்த ஏரியா சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா பாஸ்டர் இருக்க மாட்டார். ஏதோ வாரம் ஃபுல்லாக இங்கே கடையில் இருப்பார். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் அங்கே போவார் சர்ச்சுக்கு. அங்கே அவர் என்ன சொல்லிட்டாருனாக்கா, உங்களுக்கு யாருக்கா வியாதி பிரச்சனை போராட்டம் வந்தாக்கா நீங்கள் என்ன பண்ணுங்கள், சர்ச்சில் வந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்கள், ஆண்டவர் சுகமாக்கிடுவார் அப்படின்னு போதிச்சிட்டார். அந்த விசுவாசிகளுக்குள்ள விசுவாசம் வந்து இது பெதஸ்தா, இந்த பெதஸ்தாவுக்குள்ளே யாரெல்லாம் வரீங்களோ, யாரெல்லாம் ஜெபம் பண்ணுறீங்களோ சுகமாடுவீங்கன்னு சொல்லி விசுவாசத்தை தூண்டி விட்டதுனால அங்கே இருக்கிற மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்களாக்கா, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி ஜுரத்தோடு வருவாங்கன்னா சரியாகி போயிடுவாங்களாம். வயிற்று வலியோடு வருவாங்களாம், முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவாங்களாம், சரியாக போயிடுவாங்களாம். ஆமென்.
சாட்சி சொன்னாங்க. நாங்கள் இருந்தோம் அன்றைக்கி அங்கே. நாங்கள் படம்லாம் போட்டோம் அங்கே போயிட்டு. அங்கிள் நாங்கள்லாம் போயிட்டு படம் போட்டோம். அப்போ அவங்க சொல்கிறாங்க சாட்சி பாருங்கள், ஆண்டவர் சுகமாக்குறாரு. என்ன ஆலயத்தில் மகிமை இருக்குது. அங்கே வந்து ஜெபம் பண்ணால் பெதஸ்தா போல், அந்த இடத்துக்கு போய் பெதஸ்தா சர்ச்சு பேர், அதனால் அங்கே வந்து பெதஸ்தாவில் போய் ஜெபம் பண்ணால் சரியாயிடும். விசுவாசம் இருக்கணும். ஆமென். தேவனுடைய மகிமை இங்கே தங்கி இருக்குது. கர்த்தர் சுகமாக்குவார். ஆமென். அந்த சில பேர் சர்ச்சில் கொண்டாந்து விட்டுருவாங்க, எப்படியாவது கர்த்தர் சுகமாக்குறான்னு. ஆண்டவரே இது உங்கள் பாடு, என் பாடு கிடையாது. அல்லேலூயா. ஆனால் மகிமை போயிடுச்சுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. உங்களுக்குள்ளே நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. உங்களுக்குள்ளேயே மகிமை இல்லைனா நீங்களும் வேஸ்ட்டு. அல்லேலூயா. வெறும் ஜடத்தை வச்சு என்ன செய்ய முடியும் யோசித்து பாருங்கள். அல்லேலூயா. மண்ணை வச்சுங்க என்ன பண்ணுவோம்? இந்த மண், இந்த சரீரம், இந்த மண்ணுக்குள்ளே மகிமை ஆவி இருக்கணும். ஆமென். இது போயிடுச்சுன்னா அல்லேலூயா. சார்லஸ் ஐயா பாட்டு பண்ணார், ஒரு பாட்டு, பழைய பாட்டு, சுவிசேஷ பாட்டு. மண்ணால் செஞ்ச உடம்பு இதுதான், திரும்பி மண்ணுக்குள்ளே போவது நிஜந்தான். பொன்னான ஆவி போவதெங்க கூறு, போகிற இடம் சொல்வதாரு, ஆவி போகிற இடம் சொல்வதாரு. மண்ணால் செஞ்ச உடம்பு இதுதான், திரும்பி மண்ணுக்குள்ளே போவது நிஜந்தான். ஆமென். ஆவி போகும் வழி ரெண்டு, அதுதான் மோட்சம் ஒன்று நரகம் ஒன்று. ஆவி போகும் வழி ரெண்டு, ஒன்று அந்த பாட்டில் பாடுவார். ஆமென். அப்போ இந்த ஆலயம் எங்கே போகுது? நரகத்துக்கு போகுதா இல்லை பரலோகம் போகுதா? ஆமென். டிசைட் பண்ண வேண்டியது யாரு? உங்ககிட்ட தான் கொடுத்துருக்காரு ஆண்டவர். மகிமை போச்சு, நீ எங்கே போகணுமோ அங்கே போயிடுவேன். ஆமென். சகரியா 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 6வதாக சொல்கிறேன். மேய்ப்பர்களின் மகிமை அழிந்து போனபடியால், மேய்ப்பர்களின் மகிமை அழிந்து போனபடியால் அவர்கள் அலறுகிற சத்தம் கேட்கப்படுகிறது. அவருடைய சத்தம், அவர்கள் அலறுகிற சத்தம் கேட்கப்படுகிறது. அவர்கள் சத்தம் கேட்கப்படுகிறது. யோர்தானின் பெருமை அழிந்து போனபடியால், யோர்தானின் பெருமை அழிந்து போனபடியால் பாலசிங்கங்கள் கர்ச்சிக்கிற சத்தம் கேட்கப்படுகிறது. ஆமென். பால சிங்கங்கள் கர்ச்சிக்கிற சத்தம் கேட்கப்படுது. என்ன ஆயிடுச்சு? மேய்ப்பர்களின் மகிமை அழிந்து போனது. ஹலோ, மேய்ப்பர்களின் மகிமை போயிடுச்சு. நிறைய பாஸ்டர்ஸ் ஆமென் மகிமை இழந்திருக்கிறாங்க. மகிமை இருக்கிறவங்க தான் பாஸ்டர்ஸுக்கு பவரு. ஆமென். அல்லேலூயா. பாட்டு பாடலாம், ஆராதிக்கலாம், துதிக்கலாம், ஊழியம் செய்யலாம், ரொம்ப பிரம்மாண்டமாக செய்யலாம் எல்லாமே. ஆனால் மகிமை போச்சுன்னா வேஸ்ட்டு. அல்லேலூயா. மகிமை இழந்த ஊழியக்காரனால் ஒன்றும் செய்ய முடியாது. உங்களை பரலோகத்துக்கு வழிநடத்த முடியாது. ஆமென். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 6 காரியங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய ஆலயம் கவனமாக இருக்க வேண்டியது. ஆமென். மகிமை தேவனுடைய ஆலயத்தை மூடும் பொழுது கர்த்தர் சொல்ற உன்மேல் உதிக்கும். அல்லேலூயா. ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசி அழகா சொல்றாரு. 60:1 வாசிங்க. எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஆமென். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. உன் மேல உதிச்சதுன்னா என்ன நடக்கும்? இதோ இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஆமென். உதிக்கிற உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவாங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் அநேக ஆசீர்வாதம் உள்ள ஆட்களை உங்க பக்கம் கொண்டு திருப்புவார், வர வைப்பார்.
யோபின் பக்கம் எல்லாம் வந்துட்டாங்க பாருங்க. ஒன்றுமே இல்லாமல் யோபு இருந்தான். கடைசியில் யோபு பணக்காரன் ஆகிட்டான். எல்லாம் போனவெல்லாம் திரும்பி வந்துட்டான். ஆமென். யோபுக்கு வெள்ளி காசு தங்க காசுகளை கொடுத்தாங்களாம். ஆமென். யோபுடைய முன்னிலைமை பார்க்கும் பின்னிலைமை கர்த்தர் ரெட்டத்தனை ஆசிரிச்சார். ஏன்? மகிமை அவனை விட்டு விலகாதிருந்தது. எவ்வளோ உபத்திரம் பாடு போராட்டம் வந்தாலும் கூட, இல்லை யாராவது சொன்னாலும் கூட மகிமை எழுந்தில்ல அவன் தற்காத்து கொண்டான். நீங்கள் காத்துக்கினா ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வீட்டுக்கு வரும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்குது 19:11 வாசிங்க. விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, குற்றத்தை அடக்குவது, ஆமென், மன்னிப்பது அவனுக்கு மகிமை. மன்னிக்கிற இருதயம் நமக்குள்ள இருக்குமானா தேவனுடைய மகிமை தங்கி இருக்கும். ஆமென். அல்லேலூயா. தூற்றி திரியக்கூடாது. குற்றத்தை என்ன பண்ணக்கூடாது? தூற்றி திரியக்கூடாது. அங்கே போய் சொல்லக்கூடாது. சகோதரர்களை குறித்து, குடும்பத்தை குறித்து, மற்றவர்களை குறித்து தூற்றி தெரியாத. சங்கீதம் காலையில் வாசித்து போல சங்கீதம் 15:3 பார்த்தோம் இல்லைங்களா? ஆமென். தோழனுக்கு தோழிக்கு என்ன பண்ணாத, தீங்கு நினைக்காத, மகிமை போயிடும். ஆமென். அல்லேலூயா. சவுலை விட்டு கர்த்தருடைய மகிமை போயிடுச்சு. ஏன்னா அவன் என்ன செய்கிறான்? அவனுக்குள்ள கொலை செய்கிற, கோபப்படுகிற எரிச்சல் இதெல்லாம் வந்துச்சு அவனுக்கு. ஆமென். குற்றங்களை மன்னிக்கிறது தான் மகிமையை கொண்டு வந்து சேர்க்கும். யார் செஞ்சாலும் தவறு செஞ்சாலும் மன்னிங்க. இயேசுவே நான் அவனை மன்னிக்கிறேன் ஆண்டவரே அப்படி சொல்லுங்கள். ஆமென். அல்லேலூயா. மகிமை. சரி, ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். ஒரு காரியத்தை மட்டும். மகிமை யார் அடைவார்கள்? ஆமென். கடைசியாக இந்த மகிமையை யார் பெற்றுக்கொள்ள முடியும், யார் அடைவாங்க அப்படின்றத நீதிமொழிகளை பார்க்கிறோம். 21:21 நீதியையும் தயையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும், ஆமென், நீதியையும் தயையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியும் மகிமையும் கண்டடைவான் என்று சொல்லப்பட்டது. ஆமென். நீதிமொழிகள் 21:21 சொல்லப்பட்டது. மகிமை யாருக்கு கிடைக்கும்? நீதியையும் தயையும் பின்பற்றுகிறவன். ஆமென். அவன் ஜீவனையும் நீதியும், பாருங்க, 2 இங்கே 3 சொல்கிறாருங்க. ஜீவனை அடைவான், நீதி அடைவான், மகிமையை கண்டடைவான். ஆமென். யாரு? நீதியையும் தயையும் பின்பற்றுகிறவன். ஆமென். நீதியாக நடக்கிறவன் மற்றவர்களுடைய தயையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவன். எவன் தயவு எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவன் இல்லை. சில பேர் அப்படி இருக்கிறவங்க நீதியை பின்பற்ற மாட்டாங்க. அவனுக்கெல்லாம் நான் நீதியாக நடக்கணும் அவசியம் இல்லைங்க அப்படிம்பாங்க. நாம் தேவனுடைய பார்வையிலே நீதியாக நடக்கணும். ஆமென். தயவாய் மற்றவருடைய தயவை எதிர்பார்த்து நடக்கணும். இயேசுவானவர் மனுஷ தயவை எதிர்பார்த்தார். அல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, தயவையும் பின்பற்றுகிறவன், அல்லேலூயா, ஜீவனையும் நீதியும் மகிமையும் கண்டடைவான். நீதிமொழிகள் 22:4 சொல்லுது, தாழ்மைக்கு கர்த்தருக்கு பயப்படுவதற்கு வரும் பலன் ஐஸ்வர்யம் மகிமை ஜீவனுமா. பாருங்க, தாழ்மையாக இருக்க விரும்புறியா நீ? கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு, ஆமென், நீங்கள் தாழ்மையாக இருந்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயந்து நடந்தீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார் வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? ஐஸ்வர்யம் வருமா உங்களுக்கு, மகிமை வருமா உங்களுக்கு. 3 காரியம் சொல்கிறார் பாருங்க. அங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3, மொத்தம் 6. ஜீவன், அல்லேலூயா, ஜீவனை பெறுவீங்க. ஆமென். சங்கீதம் 84:11 சொல்லப்பட்டிருக்குது, உத்தமனாய் நடக்கிறவனுக்கு மகிமையை தருவார். ஆமென். உத்தமனாய் நடக்கிறவனுக்கு என்ன கொடுப்பாரா? கர்த்தர் மகிமையை தர வாஞ்சியாக்குறார். அதுக்கு என்ன எதிர்பார்க்குறாரு?
நீதி எதிர்பார்க்குறாரு உங்ககிட்ட, தயவு எதிர்பார்க்குறாரு. ஆமென். தாழ்மை எதிர்பார்க்குறாரு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை எதிர்பார்க்குறாரு. மூணாவது, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் மகிமையை தருகிறார். கண்களை மூடுவோமா? ஆமென். எல்லா கண்களையும் மூடுவோம். ஆண்டவரே, ராஜாவுக்கு மகிமை, ராஜாவுக்கு மகிமை, ஜனத்திரட்சி. ராஜாவுக்கு மகிமை, ஜனத்திரட்சி. ஆமென். ஹல்லேலூயா. உன் மகிமை உன்னை விட்டு பறிபோகாதபடி எச்சரிக்கையாக இருன்னு சொல்லப்பட்டது. மகிமை நான் எதை சொல்றேன்னா, கிரீடம், கர்த்தர் கொடுத்திருக்கிற கிரீடம். ஆமென். நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்ட இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம். ஆமென். அந்த கிரீடம் வேணுமா? போராட்டத்தில் பொறுமையாக ஓடி காத்துக்கோ, விசுவாசத்தை காத்துக்கோ. ஆமென். கிரீடம் பெறுவேன். அந்த கிரீடத்தை நீ ஜாக்கிரதையாக காத்துக்கணுமா, எச்சரிக்கையாக இருக்கணுமா. எவனா தூக்கி போட போகிறான்? உங்களுக்கு வர வேண்டிய கணத்தை, உங்களுக்கு வர வேண்டிய மகிமையை மற்றவர்கள் திருடாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. காத்துக்கொள். அல்லேலூயா. உன் மகிமையை காத்துக்கொள் கர்த்தருடைய பிள்ளையே. அதுதான் உனக்கு மகிமை, அதுதான் உனக்கு தேவன் தந்திருக்கிற கணம். ஆமென். மகிமை இழந்துடாதீங்க. ஏதோ ஒரு காரணத்தினால் இழந்துடாதீங்க. கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர், நான் இழந்துடக்கூடாதுப்பா, நான் இழந்துடக்கூடாது ஆண்டவரே, என் மகிமை நான் இழந்துடக்கூடாதப்பா. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, சிம்சோன் இழந்தது போல, சவுல் இழந்தது போல நீங்கள் இழந்துடக்கூடாது. குடும்பமாகிய ஆதாம் ஏவாள் இழந்தது போல நீங்கள் உங்கள் குடும்பத்தை விட்டு மகிமை இழந்துடாதீங்க. ஆமென். குடும்பத்தில் நல்லா துதிங்க, கர்த்தரை ஆராதிங்க, கர்த்தர் மேலே விசுவாசம் வைங்க, தேவனுக்கு பயந்துருங்க. மகிமை உங்கள் குடும்பத்தை மூடும், மகிமை உங்கள் குடும்பத்தை மூடும், மகிமை உங்கள் குடும்பத்தை நடத்தும். இஸ்ரவேலை விட்டு கர்த்தருடைய மகிமை போனது. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென். தேசத்தை விட்டு கர்த்தருடைய மகிமை போகக்கூடாது. ஆமென். நம்ம தேசத்தை விட்டு கர்த்தருடைய மகிமை போயிடக்கூடாது. ஆண்டவரே, எங்கள் தேசத்தை காப்பாற்றும் ஆண்டவரே. உடன்படிக்கை பெட்டி ஆண்டவரே, தேசத்தை விட்டு போயிடக்கூடாதுப்பா. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம் எங்கள் தேசத்தில் மனம் திரும்புதலை உண்டாக்கட்டும் அப்பா, ரட்சிப்பை உண்டாக்கட்டும் ஆண்டவரே. ஆமென். சுவிசேஷத்துக்கு தடை வரக்கூடாது, சத்தியத்துக்கு தடை வரக்கூடாது. வசனம் எங்கெல்லாம் போக வேண்டுமோ அங்கெல்லாம் தேசத்தில் கர்த்தர் திறக்கப்பட செபிக்கிறோம். சுவிசேஷ வாசல்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. அன்றைக்கு பாரத்தோடு பாடி ஜெபித்தவங்களாம் இன்னைக்கு இல்லை. திறக்கட்டும், திறக்கட்டும் சுவிசேஷ வாசல்கள். அல்லேலூயா. எழும்பட்டும், எழும் கிரியோனின் சேனைகள். அல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். ஆமென். ஆண்டவரே, எங்கள் தேசத்திலே உங்களுடைய கொடி பறக்கட்டும் அப்பா. தேசத்தை ஆசீர்வதியும். நன்மையினால் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா.